இங்க பாரு, இப்ப கூட நீ சொல்லலாம்னு நினைச்சு வந்தல, நீ சொல்லலனா வருத்தப்படுவேன்னு சொன்னல. நான் வருத்தம் எல்லாம் பட மாட்டேன். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ சொல்லலனா நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். மண்டபத்துல என்ன காணோன்னு தேடட்டும், என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும். நீ வாயை திறந்து பேசுற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். விடிஞ்சாலும் இங்கதான் இருப்பேன். என்னமா பண்ற? பாரு, என்ன விளையாடு. உன் மேல நம்பிக்கைலாம் இருக்கு. நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? இந்த பரமத் தப்பானவன்றதுனால நான் உன்னை தப்பா நினைக்க முடியுமா? தயவு செஞ்சு பரமனத்தா பேசாதீங்க ரிஷி. எப்படி இல்ல மதி, குத்தம் சொல்லாம இருக்க முடியும்? போலீஸ்காரன் தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கை வச்சிருக்கான். ராஸ்கல், அவனை இதோட விட்டது பெரிய விஷயம். உன்னோட ஃப்ரெண்ட்ன்ற ஒரே காரணத்துக்காக அவன் மேல கைய வைக்க மூடிட்டு போய் லாக்அப்ல தள்ளி இருக்கும். பாருங்க, நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறேன் இளமதி. நான் மட்டும் நடந்த விஷயத்துக்கு சாட்சி இங்க இருக்கிற மொத்த பேரும் தானே பார்த்தாங்க. பாருங்க, அவங்க போலீஸ்காரங்க, அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு இவங்க மேல கைய வச்சா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு சொல்றியா? அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லு? இங்க பாருங்க ரிஷி, பரம தேவையில்லாமலாம் கை நீட்ட மாட்டான். என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கோவப்படுங்க. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. என்ன ரவுடின்னு சொல்றீங்களா? மண்டபத்திலேயே பரம இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஓமாயாலேயே இப்ப மண்டபத்துக்கு போன்னு சொல்ல வச்சேனா, அதான் அந்த பரம. இப்ப புரியுது. இளமதி வந்து என்ன பாத்துட்டு போனா, அவ உங்ககிட்ட வந்து கீ கொடுத்திருக்கா. நீ கீ கொடுத்த பொம்மை நேரா இங்க வந்து என்ன விடுதலை பண்ற.